அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீ கிருஷ்ண கர்ணாமிர்தத்தில் இன்றைய ஆச்சரியமான அனுபவ பரிவாகம் ஸ்ரீ லீலாசுகருடையது. 2வது ஆஸ்வாசத்தில் 15வது ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். 15வது ஸ்லோகத்தில் வெண்ணெய் மனம் கமழும் வாயை உடைய கண்ணன் என்கிறார். வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம் நயனே குகனாஸ்ரமாஸ்ரயேதாக சரணே கோமல தாண்டவம் குமாரம். வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம் நயனே குகனாஸ்ருமாஸ்ரயேதாக சரணே கோமல தாண்டவம் குமாரம். கண்ணன் ஆயர்பாடியில் வந்து வீட்டுக்கு வீடு போய் வெண்ணெயை திருடுவான். திருடி சாப்பிட்டுட்டு வந்துடுவான். கோபிகைகள் அவனை கையும் களவுமாக பிடிச்சு யசோதையிடம் சென்று கம்ப்ளைண்ட் பண்ணுவான், முறையிடுவார்கள். யசோதை அவனை கேட்டால் அவன் தான் திருடவே இல்லை அப்படின்னு சாமர்த்தியமாக பேசி சமாளிப்பான். ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ண உடனே பிடிச்சிட்டான். கண்ணனை பிடிச்சி திருநியா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டவுடனே அவன் வந்து சாப்பிடவே இல்லை அப்படின்னு அப்படியே மூஞ்சியை அப்பாவித்தனமாக வச்சுண்டு சாப்பிட்லன்னா. ஆனால் வாயிலிருந்து வெண்ணெய் மனம் அப்படியே அடிக்கிறது, 8 ஊருக்கு ஸ்மெல் பண்ணலாம். அப்படி வெண்ணெய் மனம் வாயில் இருக்கிறத காட்டி கொடுத்து விட்டார். உடனே அவள் கோபத்துடன் அவனை அதட்டினாள். என்ன பொய் சொல்கிறியா, திருடிட்டு அப்படின்ன உடனே அவன் மிகவும் பயந்து விட்டவன் போல ஓடு கண்ணீரும் கம்பளையுமா வரவழைத்து கண்ணீரை வரவழைச்சு அழத் தொடங்கினான். அவள் தான் இப்போ நல்ல வார்த்தைகளை பேசி அவனை சமாதானப்படுத்த வேண்டியதாக போச்சு. அப்படி அழறான். அவளே பயந்து போயிட்டான், இப்படி குழந்தை அழுறதுன்னு அவனை சமாதானப்படுத்தி. அப்போது அவன் வந்து மனசுக்குள்ளே தான் எல்லாரையும் சாமர்த்தியமாக ஏமாற்றி விட்டதை நினைத்து சந்தோஷத்தில் கால் அப்படியே குதிச்சு ஆனந்த தாண்டவம் ஆடுகிறான். இப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய லீலைகளை புரிந்த பாலகிருஷ்ணனை அடியார்களாகிய நீங்கள் போய் ஆசிரியுங்கள், அவன் திருவடியை சேருங்கள். கண்ணன் களனினை என்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அப்படி ஆச்சரியமாக வெண்ணெய் மனம் கமழும் கண்ணன் வதனே நவநீத கந்தவாகம் வச்சனே தஸ்கர சாதுரி துரீணம் நயனே குகனாஸ்ரமாஸ்ரயேதாக சரணே கோமல தாண்டவம் குமாரம். வதனே முகத்தில் நவநீத கந்தவாகம் வெண்ணெயின் வாசனை கமழ்பவன். வச்சனே பேச்சில் தஸ்கர சாதுரி துரீணம் திருடனுடைய சாமர்த்தியம். நயனே கண்ணில் குகனா அஸ்ரும் பொய்க்கண்ணீர் போலிக்கண்ணீர் முதலை கண்ணீரை உடையவன். சரணே பாதத்தில் கோமல தாண்டவம் அழகிய நடனமுடையவனான அந்த குமாரனை குழந்தையை ஆசிரியேதாக வழிபடுங்கள் என்று கேட்கிறார். இவர்கள் பொய் சொல்கிறார்கள்னு தாயார் அதட்டின போது கோபிகைகளை காமிச்சியும் அழறான். அழ வேண்டாம், தாயார் நல்ல வார்த்தை சொல்லவே நர்த்தனம் செய்ய தொடங்கினான் குதூகலத்தில். அடுத்த ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். கிருஷ்ணன் தான் நமக்கு புகலிடம், கிருஷ்ணன் தான் நமக்கு ரட்சகன், அவன் நமக்கு ரட்சகன் ஆமாட்டானா என்று கேட்கிறார். அமுனா கில கோபநார்த்தம் யமுனா ரோதசி நந்த நந்தனேன தமுனா வனசம்பவ பபேனஹ கிமுனா சௌச்சரணார்த்தினாம் சரண்யஹ. அமுன அகில கோபநார்த்தம் யமுனா ரோதசி நந்த நந்தனேன தமுனா வனசம்பவ பபேன கிமுனா சௌச்சரணார்த்தினாம் சரண்யஹ. ஒரு சமயம் யமுனை ஆத்தங்கரையில் ஆயர்பாடியின் இடையர்கள்லாம் தங்கியிருந்தார்கள். அவெல்லாம் அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு காட்டிலேருந்து தீ வந்துட்டு, ஃபாரஸ்ட் ஃபயர், பெரிய காட்டு தீ அவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்கள் அனைவரும் கண்ணா எங்களை காப்பாற்றுன்னு அவனை வந்து பிடிச்சுட்டான்.
அப்போ அவன் கருணை உள்ளம் கொண்டு தனது தெய்வீக சக்தியினால் அந்த காட்டு தீயை தனது வாயில் வரவழைத்து கொண்டு அந்த தீயை குடித்து விட்டான். அப்படிப்பட்ட நந்தகோப குமரன் கண்ணன் சரணாகதி அடைந்தவர்களுக்கு, தஞ்சம் அடைந்தவர்களுக்கு புகலிடம் ஆக மாட்டாமல் இருந்து விடுவானா? முற்றுவானா? விடமாட்டான். நிச்சயம் காப்பாற்றுவான். அவனை சரணடையுங்கள் என்கிறார் சுவாமி. அமுனா அகில கோப கோபனார்த்தம் யமுனா ரோதசி நந்த நந்தனேன தமுனாவன சம்பவ பபேனஹ கிமுனாஷௌ சரணார்த்தினாம் சரண்யஹ. யமுனா ரோதசி, யமுனை கரையில், அகில கோப கோபனார்த்தம், எல்லா கோபர்களையும் காப்பாற்றுவதற்காக, அமுனா இந்த நந்த நந்தனேன நந்தகோப குமாரனால், வன சம்பவக காட்டில் உண்டான தமுனா தீயானது, பபேஹே பபே பானம் செய்யப்பட்டது, அசௌ இப்படிப்பட்ட கிருஷ்ணன், சரணார்த்தினாம் சரணடைந்து புகழடைந்து பிரார்த்திக்கும் நக நமக்கு, சரண்யக ரட்சகனாக காப்பாற்றுபவனாக, ந கிமு ஆகமாட்டானா என்ன என்று தெரிவிக்கிறார் அடியன் தாஸ்யர். தன்யோஸ்மி சரண. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.